பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கங்கள். அனுராக் காஷ்யப் பாலிவுட்ல கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் கொடி கட்டி பறந்தவர்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா நடிகரா, சினிமா தயாரிப்பாளரா, இயக்குனரா, ஒரு திரைக்கதை உருவாக்குபவரா இருந்தவர் தான் அனுராக் காஷ்யப். 1993 மும்பை குண்டுவெடிப்பை மையமா அவர் எடுத்த பிளாக் ஃப்ரைடே அப்படிங்கிற திரைப்படம் சர்வதேச அளவில் பல விருதுகளை வாங்கி குவித்தது. மும்பை சினிமா இண்டஸ்ட்ரி, பாலிவுட்டே அவரை கொண்டாட ஆரம்பிச்சுது. ஆனா சமீபத்தில் அவர் பேசிய சில விஷயங்கள் பாலிவுட் இண்டஸ்ட்ரியை கதற வச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் அவர் பாலிவுட் இண்டஸ்ட்ரி மேல வச்ச சில கடுமையான விமர்சனங்கள் தான். அப்படி என்ன விமர்சனங்களை வச்சாரு? சரி, பாலிவுட் இண்டஸ்ட்ரி மேல சில விமர்சனங்களை வச்சாரு, அதோட நின்றுக்கலாம். ஆனா தென்னிந்திய கலைத்துறையை அவர் மிகப்பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. கேரளாவில் படம் எடுக்கிறாங்க பாருங்க, தமிழ்நாட்டில் சினிமா எடுக்கிறாங்க பாருங்க, அவர்கள் கதையை உருவாக்குறாங்க. நீங்க பணத்துக்கு பின்னாடி அலைகிறீங்க, 500 கோடி 800 கோடின்னு சொல்றீங்க, அதுல கதையும் இல்லை கருவும் இல்லை அப்படின்னு இப்படி ஒரு விமர்சனத்தை பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு நடிகரோ தயாரிப்பாளரோ வைக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருத்தமா சில விஷயத்த சொல்றாரு. நான் இத்தனை வருஷமா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன், 32 வருஷமா இருக்கேன், ஆனா ஏதோ தனித்து விட்டவை மாதிரியே இருக்கிறேன். மலையாளத்துல இப்ப சமீபத்தில் ஒரு படம் நான் இயக்குனேன். அங்க போன பிறகு நான் என்னமோ அந்த பகுதி மக்களோடைய இணைந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. தமிழ்ல மகாராஜா படத்தில் நடித்தேன், இமைக்கா நொடிகள் படத்தில் நடித்தேன். தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு அவ்வளோ பிடித்திருக்கு, புதிய கதையை உருவாக்குறாங்க. மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படம் ஹிந்திலேயோ பாலிவுட் உலகத்திலேயோ கண்டிப்பாக உருவாக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் மஞ்சுமல் பாய்ஸை அப்படியே ஹிந்தியில் டப் செய்வாங்க. அந்த டப் செய்கிறது கூட மிக சரியாக தரமாக கிரியேட்டிவாக இருக்காது அப்படின்னு எல்லா பக்கமுமே பாலிவுட் இண்டஸ்ட்ரி அடிக்கிறாரு. அவருடைய உச்சமாக ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. மும்பையில் என் வீட்டில் சுதந்திரமாக இருக்க முடியல, தனித்து விட்டவ மாதிரியே இருக்கிறேன்னு சொன்ன அவர், நான் தென்னிந்தியாவில் குடியேற போகிறேன், இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வெறுப்பினுடைய உச்சத்தில் சொல்லியிருக்கிறாரு. நான் கன்னடா மூவி எடுக்க போகிறேன், தமிழ் மூவியில் நடிக்க போகிறேன், மலையாள மூவியில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சில விஷயங்களை ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு. அதனுடைய முதல் அம்சமாக பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு பை பை, நான் இனி மும்பையில் குடியிருக்க போகிறதில்ல, என்னுடைய விடுமுறை நாட்கள், என்னுடைய ஓய்வு நாட்கள் எல்லாத்துலேயுமே நான் சவுத் இந்தியாவில் தான் இருக்க போகிறேன். அது சமீபத்தில் பெங்களூரில் அவர் குடியிருந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் வருது. என்னுடைய முதல் மாத வாடகையை நான் தென்னிந்தியாவில் நான் எடுத்திருக்க வீட்டுக்கு செலுத்தியிருக்கேன் அப்படின்னு ஒரு நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது சாதாரணமாக பாலிவுட் இண்டஸ்ட்ரி எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம தென்னிந்தியாவிலேருந்து நிறைய நடிகர்கள் பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனுராக் காஷ்யப் மாதிரி மிக முக்கியமான இயக்குனர்கள் தென்னிந்திய சினிமாவை கொண்டாடுறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சவாலை உருவாக்கி இருக்கிறது. நான் தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ பிறந்திருந்தேன்னா வேற லெவலுக்கு நான் டெவலப் ஆகியிருப்பேன். இங்கே அந்த மாதிரியான சூழல் ஹிந்தி திரையுலகில் இல்லை. ஹிந்தி திரையுலகம் பாதுகாப்பின்மையாக இருக்குது. அவர் எல்லாரையுமே சொல்கிறாரு பாதுகாப்பின்மையாக இருக்குது அப்படின்னு. ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்திக்கிட்டே அவங்க பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபார்முலா அப்படி இல்லைன்னா எது ட்ரெண்ட் ஆகுதோ அந்த ட்ரெண்ட் ஆகுறத பிடிச்சிட்டு கலை உலக கொண்டு போகலாங்கிறது ஹிந்தி திரையுலகத்தினுடைய ஒரு கற்பனையாக இருந்துட்டு இருக்குன்னு நேரடியாக ஹிந்தி திரையுலகத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான நகர்வுகளை சொல்கிறாரு. ஹிந்தி திரையுலகம் ரொம்ப டாக்ஸிக்காக மாறிடுச்சு, நச்சா மாறிடுச்சு, விஷம் கலந்துடுச்சு அப்படின்னு அந்த திரையுலகில் 32 வருஷமாக இருக்கக்கூடிய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் சொல்கிறாருன்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.